சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ஒரு சார்ட்ல மேனுவலா எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இல்ல கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை எப்படி ஈஸியா சார்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சார்ட்ல ஏன் ஃபார்ம் ஆகுது, ஸோ அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு எஃபெக்டிவா ட்ரேட் எடுத்து எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றதுன்றத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டடான எல்லா விதமான வீடியோஸும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மாசம் 2500 ரூபா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா வித்தின் 6 இயர்ஸ்ல 1 கோடி ரூபாய் எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோவையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துடுங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீயா PDF புக்கு, இண்டிகேட்டர்ஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை உங்களுடைய சார்ட்ல ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃப்ரீ ட்ரேடிங் டூல்ஸ், இண்டிகேட்டர்ஸ், புக்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றது டெக்னிக்கல் அனலைசிஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதரவு மற்றும் எதிர்ப்பு நிலை. ஸோ இதை உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்னா என்ன, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது கோல்டோட சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு. இந்த சார்ட்ல ஹைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஹையர் பிரைஸ் கொடுத்த லெவல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கிறோம். இந்த ஹரிசாண்டல் லைன் என்ன அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ், ஸோ எதிர்ப்பு நிலை. அதாவது ஒரு மார்க்கெட் ஒரு பிரைஸ் போறப்ப எதிர்ப்பு காட்டுது, மார்க்கெட் டவுன் ஆகுது, மறுபடியும் அந்த பிரைஸ்க்கு வர்றப்ப எதிர்ப்பு காட்டுது, வருது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸா எதிர்ப்பு நிலையா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எதிர்ப்பு நிலை வர்றப்பவும் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகம் அப்படின்றது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சொல்லுது. ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் அதையும் தாண்டி மேல போகும், அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லுது. ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறிடும். ஸோ மார்க்கெட் இப்ப மேல இருக்கு அப்படின்னா இப்ப இந்த லைன் ஆதரவு நிலை. அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒவ்வொரு வாட்டியும் இந்த லைனை டச் பண்றப்ப மார்க்கெட் இந்த விலையை தாண்டி கீழே போக விடாம ஆதரவா மேல தள்ளி விட்டுருக்கு. ஸோ அதனால இதை சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆதரவு நிலை. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. அந்த ரூம்ல மேல ரூஃப் இருக்கும், கீழே ஃப்ளோர் இருக்கும். ஸோ அந்த ரூஃபை ரெசிஸ்டன்ஸ், ஒரு பாலை தூக்கி நம்ம தரையில எரிஞ்சோம் அப்படின்னா அது பவுன்ஸ் ஆகி மேல ரூஃப்ல போய் டச் பண்ணும். ஸோ கீழே அப்படின்றது சப்போர்ட், தரை அப்படின்றது சப்போர்ட். சப்போர்ட்ல விலை டச் ஆகுது அப்படின்னா பவுன்ஸ் ஆகி மேல ரூஃபுக்கு போகும், அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். ஸோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா அந்த ரூஃபை தாண்டி மேல போயிருச்சு அப்படின்னா அதையும் தாண்டி மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்ததும் மார்க்கெட் கீழே வருது, ஏன் இந்த சப்போர்ட் லெவல வந்ததும் மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு அதிகபட்ச விலை, ஒரு உச்ச வரம்பு விலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் பீரியட்ல 2014 இருந்து 2019 மேக்கு முன்னாடி வரைக்கும் $1368 இந்த கோல்டோட ரேட் $1368 அதிகமான விலை அப்படின்னு பையர்ஸ் கோல்டு ட்ரேடர்ஸ்ட இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் 1368 வர்றப்ப அதுக்கு மேல வாங்குறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஸோ ஒரு பொருளை யாரும் வாங்க தயாரா இல்லை அப்படின்னா அந்த பொருள் தேங்கிரும், சப்ளை அதிகமாயிரும். இப்போ மார்க்கெட்ல ஒரு பொருள் வந்துகிட்டே இருக்கு, அதை வாங்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றப்ப மார்க்கெட்ல சப்ளை நிறைய இருக்கும், யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ சப்ளை அதிகமாக அதிகமாக பொருள் தேங்கும். அப்போ அந்த பொருளை வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுடைய பொருள் எப்படியாவது வித்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பொருளோட விலையை கம்மி பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நடக்குது. ஸோ
அந்த பீரியட்ல இந்த விலை அதிகம் நினைச்சவங்க எல்லாரும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ 1368ன்றது அதிகம் அப்படின்ற நினைச்சவங்க நான் 1300க்கும் விற்கிறதுக்கு தயார், என்கிட்ட இருந்து யாராவது வாங்கிக்கோங்க, ஸோ நான் வந்து 1250க்கும் விற்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஸோ பொருளை விற்றா போதும் அப்படின்னு சொல்லி வித்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டுடைய விலை கம்மியாகிறது. ஸோ இது வந்து எல்லா பொருளுக்குமே பொருந்தும். காய்கறி மார்க்கெட்லேயும் இதுதான் நடக்குது. ஒரு சில நேரம் தக்காளி வந்து கிலோ 20க்கும் இருக்கு, ஒரு சில நேரம் கிலோ 100க்கும் போகுது. கிலோ 100க்கு போகிறதுக்கு காரணம் வந்து டிமாண்ட், மார்க்கெட்டில் தக்காளியே கிடைக்கல. ஸோ அப்படின்றப்ப கீழே டவுன்ல இறங்குறப்ப டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும், விலை கம்மியா இருக்கு, எல்லாரும் வாங்குறதுக்கு போட்டி போடுவாங்க. ஒரு பொருள் 20 ரூபாய்க்கு இருக்குன்னா நான் 25 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தயார். ஸோ 25 ரூபாய்க்கும் டிமாண்டா இருக்குன்னா நான் 30 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தயார். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பொருளோடைய விலை டிமாண்ட் அதிகமாகிறப்ப பையர்ஸ் வந்து பை பண்ணி மார்க்கெட்டோடைய விலை அதிகமாகுது. ஸோ அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கான்செப்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல வந்து சப்ளை அதிகமாகும், சப்போர்ட்ல வந்து டிமாண்ட் அதிகமாகும். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகுதுன்னா விலை அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் அதோடைய ரேட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து ஒரு சிங்கிள் லைனாவும் வரையலாம், இல்ல ஒரு ஏரியாவா மார்க் பண்ணியும் வரையலாம். ஸோ இப்போ இந்த 2 லைனுக்கு இடையில மார்க் நடந்திருக்கு. ஆனா இந்த ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேண்டில்ஸ் வந்து கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்கா மார்க்கெட் கீழே போற மாதிரி இந்த சப்போர்ட்டை உடைச்சிருக்கு. சப்போர்ட்டை உடைச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க பிரேக் அவுட் நடந்தது கரெக்டான பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி போயிருக்கு. ஸோ ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டண்டா இருந்த அந்த லைன் சப்போர்ட்டா மாறிடும். இன்னும் வேற சில உதாரணங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இது கோல்டோட சார்ட்டு H4 டைம் ஃப்ரேமு. ஸோ இங்கேயும் இந்த மாதிரி ஹைஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி லோஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம லைன்ஸ் வரையலாம், ஹரிசாண்டல் லைன்ஸ். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி, அதாவது ஹைஸ் அண்ட் லோஸை கனெக்ட் பண்ற மாதிரி லைன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த லெவலை டச் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரெசிஸ்டண்டா மாறிடுச்சு. மார்க்கெட் திருப்பி அந்த லெவலை டச் பண்றப்ப கீழே இறங்குது. ஸோ ரெசிஸ்டண்டை டச் பண்ணா மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ இது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெசிஸ்டண்டா இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டண்டா இருக்கிறது இங்கே பிரேக் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் ஆனது திருப்பி சப்போர்ட்டா மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணி மேலே பவுன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் இங்கே வந்திருக்கு, இங்க இருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். சப்போர்ட்டா இருக்கிறது ரெசிஸ்டண்டாகவும், ரெசிஸ்டண்டா இருக்கிறது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த லெவலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டண்டா இருக்கு, கீழே வந்து சப்போர்ட்டை டச் பண்ணி மறுபடியும் மேலே போகுது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது, திருப்பி இந்த ரெசிஸ்டண்டா இருந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன்ல போறப்ப இந்த மாதிரி தான் ரெசிஸ்டண்டை பிரேக் பண்ணி அதை சப்போர்ட்டா எடுத்து திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஸோ அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப இது நடக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப சப்போர்ட் பிரேக் பண்ணி அந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டண்டா எடுத்துக்கும். ஸோ இங்க ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன் நோக்கி போயிருக்கு. ஸோ நம்ம இந்த லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கு ப்ரீவியஸா கொண்டு போனோம் அப்படின்னா அங்கேயும் மார்க்கெட் வந்து அந்த லெவல்ஸ்க்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். பாருங்க இந்த இடத்துலயும் அந்த மார்க்கெட் அதே லெவல்ல வந்து ரியாக்ஷன் போட்டு. இது என்ன அப்படின்னா இந்த பிரைஸ்ல மார்க்கெட் 2720 அந்த ஏரியால மார்க்கெட்ல ஒரு சப்ளை இருந்திருக்கு. ஸோ சப்ளை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கிருந்து டவுன் ஆகும். ஸோ இங்கிருந்து ஒரு பெரிய டவுன் கொடுத்துருக்கு. அதே டவுனை வந்து மார்க்கெட் மறுபடியும் இங்கே டச் பண்றப்ப அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ரியாக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட்ல ஏற்கனவே ஒரு லெவல் ரெசிஸ்டண்டா இருந்ததை டச் பண்றப்ப மினிமம் வந்து ஒரு மூமெண்டாவது கொடுக்கும். ஸோ இங்க வந்து 2720 இருந்து 2697 2690 வரைக்குமே மார்க்கெட் போயிருக்கு. 20 இருந்து 90னா 300 பிப்ஸ் 30 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ இது டெக்னிக்கல் அனலைசிஸ்ல ஒரு பேசிக்கான விஷயம். நீங்க இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம்
வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்குள்ள போறதுக்கு உங்களுக்கு இது ஒரு ஸ்டெப்ஸ் ஒன் மாதிரி இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் வரைஞ்சி செக் பண்ணுங்க, சார்ட்டை செக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு லெவல் வரைகிறீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக எத்தனை இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதே இது ப்ரீவியஸாக இங்கேயுமே மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸில் பண்ணியிருக்கு அந்த லெவலில் 2720 அந்த ஏரியாவில். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அந்த விலைக்கு மேலே யாரும் வாங்க ஆள் இல்லை அப்படின்றப்ப சப்ளை அதிகமாகும். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ மார்க்கெட் மறுபடியும் அந்த லெவலில் எப்படி ரியாக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ஸோ இப்போ இதில் வந்து பியரிஷ் என்கல்ஃபிங், ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங், ஸோ அப்போது டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ரெட் கேண்டில், பெரிய ரெட் கேண்டலில் செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸை இந்த ஹைக்கு மேலே கொஞ்சம் தள்ளி வைக்கணும். எப்போவுமே எக்ஸாக்டாக ஹை லோஸில் ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. மார்க்கெட் அந்த ஹை லோஸை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதுக்கு மேலே ஒரு 25 பிப்ஸ் 2.5 பாயிண்ட்ஸ் நீங்கள் தள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ரிஸ்க் ரிவார்டை வந்து டபுளாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சார்ட்டில் டெக்னிக்கலாக நம்ம இதுக்கு முன்னாடி ஹைஸ் அண்ட் லோஸை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸை வரைஞ்சோ இல்லை அந்த ஏரியாவை அந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சார்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ற ஒரு மெத்தட் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது இது இல்லாம பிரைஸ் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கு. பிவட் பாயிண்ட், இதுக்கு வந்து கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டர் இருக்கு. இந்த இண்டிகேட்டர் ஃப்ரீயா வேணும்னு நினைக்கிறவங்களும் என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன். கீழே கமெண்ட் பண்ணுங்க லேன்எஃப்எக்ஸ் ஆட்டோ பிவட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இமிடியேட்டா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்போ இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி நீங்க ஒரு லெவல்ஸ் சார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வர முடியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ இங்கே டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ட்ரூன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் வரும். ஃபால்ஸ்னா அது வராது. ஸோ இதுல உங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரூனா வரும், ஃபால்ஸ்னா வராது. டெய்லியோட லெவல்ஸ், வீக்லியோட எஸ்ஆர் லெவல்ஸ் அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஷார்ட்டா எஸ்ஆர், எஸ்என்ஆர், எஸ்என்ஆர், அதை வந்து ஷார்ட்டா ட்ரேடர்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. எஸ்என்ஆர் லெவல்ஸ், எஸ்என்ஆர் லெவல்ஸ், எஸ்என்ஆர் லெவல்ஸ். ஸோ அதை தான் அப்படி சொல்லுவாங்க. எஸ்என்ஆர்ன்றது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லெவல்ஸ் நிறைய வரும். ஸோ நம்மளுக்கு இதில் தேவையான லெவல்ஸ், ஸோ இப்போ டெய்லி லெவல்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா இண்டிகேட்டரில் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி லெவல்ஸை வந்து ஃபால்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ லெவல்ஸ் வந்துருச்சு. S1, S2, S3, அதாவது வீக்லி S1, வீக்லி S2, வீக்லி S3 அப்படின்றது வீக்லி சப்போர்ட் 1, வீக்லி சப்போர்ட் 2, வீக்லி சப்போர்ட் 3. மேலே காட்டுறது வந்து வீக்லி ரெசிஸ்டன்ட் 1, மேலே ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3லாம் இருக்கும். மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணி மார்க்கெட் கீழே ஒரு டிராப் கொடுத்துருக்கு. நம்ம இப்போ வந்து மந்த்லி சார்ட்ல இருக்கோம். டெய்லி சார்ட்ல போய் பார்க்கலாம். ஸோ 2429 வரைக்கும் போனது. 2429ல போய் மார்க்கெட்டை எக்ஸாக்டா டச் பண்ணி மார்க்கெட்டு டவுன் எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு பாருங்க, 2332. ஸோ இப்போ இது பிப் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ராப்னு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1000 பிப்ஸ், 429ல இருந்து 329. ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், அதுவும் ஹையர் லெவல், ஹையர் டைம் ஃப்ரேம்ல உள்ள இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் இருக்கு. அதாவது ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துட்டு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ரெசிஸ்டன்ட், மிட் பாயிண்ட்டுக்கு கீழே சப்போர்ட். வீக்லி பிவட் அப்படின்னா வீக்லி பிரைஸோடைய மிட் பிரைஸ்ன்னு சொல்லலாம். பிவட் அப்படின்றது மிடில் இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ். ஸோ அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3 டிவியேட் பண்ணி பண்ணுவாங்க. கீழே டிவியேட் பண்ணி சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து பிவட் பாயிண்ட்ல இருந்து டிவியேட் ஆகி கீழே போனா எவ்வளவு வரைக்கும் போய் சப்போர்ட் கொடுக்கும், மேலே போனா டிவியேட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்ற அந்த லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சார்ட்ல அதுவே வரைஞ்சு கொடுத்துரும். நீங்க அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது லோஸ் அண்ட் ஹைஸை வரைஞ்சி நீங்க மேனுவலா வரையணுன்றது இல்லாம இது பிரைஸ் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஹைஸ் எல்லாம் லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம வரையக்கூடியது. இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சார்ட்லயே நீங்க இண்டிகேட்டர் அப்ளை பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்து ரெசிஸ்டன்ட் 2க்கு போகும். ரெசிஸ்டன்ட் 1 பிரேக் ஆச்சுதுன்னா ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 2 பிரேக் ஆச்சுதுன்னா ரெசிஸ்டன்ட் 3. ஆனா கண்டிப்பா அந்த ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2 அந்த லெவல்ல ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ சின்ன ரியாக்ஷன் அப்படின்றது வீக்லி, டெய்லி டைம் ஃப்ரேம் அப்படின்லாம் பாக்குறப்ப மினிமம் 50 பிப்ஸ். ஸோ அப்போ நீங்க இங்க 1:1 ரேஷியோல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 50 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ், 50 பிப்ஸ் டேக் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணிக்க முடியும். இதே இது நீங்க நம்ம மேனுவலா சார்ட்ல வரைஞ்சு பண்றதுலயும் இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல வச்சு நீங்க பண்றப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். ஃபுல்லா அங்க இருந்து மார்க்கெட் அப்படியே ஃபுல்லா டிராப் ஆகலனாலும் ஸோ அந்த லெவல்ல வர்றப்ப மினிமம் அந்த 50 பிப்ஸ் மூவ்மெண்ட்டை நீங்க வந்து கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்க டெமோல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த இண்டிகேட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன கீழே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணணும். அந்த ஒரே கண்டிஷன் தான், நம்ம கமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல கேட்டீங்க அப்படின்னா உடனே இமிடியேட்டா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ அது இல்லாம நீங்க ஃப்ரீ பிடிஎஃப் புக்ஸும் இருக்கு நம்மகிட்ட, தமிழ் ஃபோரெக்ஸ் கைடு. ஸோ அது வேணும்னு நினைக்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.